அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா, சேலத்துல ஏற்காட சுத்தி பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் பஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் சார்பாக ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வரும் அனைத்து பயணிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஏற்காட்டிற்கு தினசரி இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளுடன் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் ஆல்ரெடி இருக்கிற பேருந்தோட சிறப்பு பேருந்தும் ஹாலிடேக்கு இயக்கப்படுறாங்க. அது இல்லாம அந்த சிறப்பு பேருந்துல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, காலை 8:30 மணிக்கு சேலத்திலிருந்து பேக்கேஜ் பேருந்து புறப்பட்டு ஏற்காட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கரடியூர் காட்சி முனை, சேர்வராயன் கோயில், மஞ்சக்குட்டை காட்சி முனை, பக்கோடா பாயிண்ட், லேடி சீட், ஜென் சீட், ரோஸ் கார்டன், ஏற்காடு ஏரி, அண்ணா பூங்கா, மான் பூங்கா, தாவரவியல் தோட்டம் அப்படின்னு 11 இடத்த ஏற்காட அந்த பேருந்தே சுத்தி காட்டுது. இதுக்கு பேக்கேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூ. 300 கட்டினா போதும். காலையில 8:30 மணிக்கு புதிய பேருந்து நிலையத்துல நமக்கு பஸ் இருக்கும். அதை சுத்தி பார்த்துட்டு வரலாம். இவ்வசதியை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இணையதளம் அந்த வெப்சைட் www.tnstc.in இல்லைன்னா ஆப்லயுமே டிஎன்எஸ்டிசி பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்லயும் நம்ம இதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த பாக்குறாங்க. ஏற்காடு படகு இல்லம், லேடி சீட், அதோட பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. கிளியூர் ஃபால்ஸ், பக்கோடா பாயிண்ட், செருவராயன் கோயில், அது லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் கோயில், மஞ்சக்குட்டை காட்சி மனை. ஏற்காட்டுல இருக்கிற முக்கிய காட்சிகள் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும் வெறும் ரூ. 300. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனியா பேருந்து போறதும் இதுவும் ஒண்ணுதான். அவங்களே நிறுத்திடுவாங்க. இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.